கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை, என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். ஆமீன். ஒரு வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் தாவீது. அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அழகாய் புரியும். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்வார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை நோக்கி அவரை மாத்திரமே நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. அப்பா, நாங்கள் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல அழகாய் விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் கூட அப்படித்தானே ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன்ப்பா, உம்முடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறேன்ப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான வாசல் கதவுகளை திறந்தருளுங்கப்பா என்று நாம் கேட்போம் அல்லவா? வேலைக்காக, திருமணத்துக்காக, ஒரு குழந்தைக்காக, வீட்டுக்காக, வியாதிக்காக, குழந்தைகளுக்காக, இல்லை வளர்ந்த வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஜபத்தை நாம் தேவனை நோக்கி ஏறெடுப்போம் அல்லவா? என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யுங்கப்பா என்று சொல்லி. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அதே அந்த சூழ்நிலையை பார்த்தா நம்ம வெட்கப்பட்டு போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளை தேவன் நோக்கி அவரை பார்த்தாப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான வாசல் கதவைகளை திறந்துருங்கப்பா என்று நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்பார். ஏன்னா தாவீது ராஜாக்கு அவர் கேட்டபடி நடத்த அநேக இடத்துல தாவீது ராஜா இந்த வெட்கத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை நாம் படிக்க முடியும். சவுல் அவரை துரத்தும் பொழுது ஓடி ஓடி ஒளிவார் தாவீது ராஜா. அந்த மாதிரி சூழ்நிலை கூட இன்றைக்கு நம்மை கூட எத்தனையோ பேர் துரத்தி கொண்டு இருக்கலாம், வார்த்தையினால கடிந்து கொண்டு இருக்கலாம். நீ என்ன சொல்றது, வாடகை கொடுக்கலன்னு சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கலாம், கடன்காரர்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு வழி வாசலை திறந்தருளுங்கப்பா என்று தேவ சமூகத்தில் கேளுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, எப்படியாகிலும் தகப்பனே, எப்படியாகிலும் நான் இதிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை அடையணும்ப்பா, என் பிள்ளையின் மித்தம், என் புருஷனின் மித்தம் நான் இப்படி வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கதறுகிற என் பிரியமான ஜனமே, கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்கள். அப்பா, நான் வெட்கப்பட போகக்கூடாதுப்பா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அப்படித்தான். அவர்கள் அந்த கடன் வாங்கினதின் மித்தம் ஓடி ஒளிவார்கள், அங்கு மிங்கமாய் ஒளிவார். அநேக நாட்கள் என் வீட்டுக்கே அவர் வந்து உட்கார்ந்துருப்பார்கள். நான் ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கேன் சிஸ்டர், ஏன்னா வீட்டில் கடன்காரங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, பிள்ளைங்க இன்னும் ஸ்கூலுக்கு போகல, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை நான் மாய்த்து கொள்ளுகிறேன், நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன், என்னால் முடியலன்னு சொல்லி அவங்க அழுவாங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரு தான் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் அவருடைய ஜனமாக முதலாவது மாறுங்க. அவருடைய கற்பனை என்ன, அவருடைய கட்டளை என்ன, அதை கை கொள்ளுங்க. அந்த வார்த்தை வசனத்தை நீங்கள் இறுதியாக பிடித்து கொள்ளுங்க. அவருடைய கற்பனைனா என்ன, அவருடைய கட்டளைனா என்ன, அதை நம்ம எப்படி கை கொள்ளணும்னு நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, அதை உட்கொள்ளுங்க, அதை வாசிங்க, தியானிங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் சிஸ்டர். அந்த கடங்காரங்க வரும்போது எங்கள் வீட்டுக்கு ஓடி வருவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தனித்து அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். இன்னைக்கு கடனெல்லாம் அடைத்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் பிரியமான தேவச்சனம், ஏன்னா நாங்கள் உபவாசம் கண்ணீர் தேவ சமூகத்திலேருந்து பெற்றுக்கணும். நான் அவங்களுக்கு சொல்கிற வார்த்தை இதுதான், இன்னைக்கு கடன்காரங்க துரத்துனதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உபவாசம் போட்டு ஜெபித்தீங்களோ, அந்த உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஓடி ஓடி ஒளிஞ்ச நாட்கள் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கார் தேவன். ஆனால் நீங்கள் இப்போ ஆண்டவரை தேடணும், அவரோடு கூட நீங்கள் அண்டி வாழணும். நம்ம பிரச்சனைலாம் நீங்கி போச்சுன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நீங்கள் மறுதளிச்சு பின்வாங்கி போயிட கூடாது. நீங்கள் அவரையே தேடுங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா
ஆண்டவரை தேடி அழகாய் வந்து கொண்டே இருப்பாங்க. வேற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைச்சது திரும்பவும் அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி திரும்பவும் வேற இடத்துக்கு போயிடுவார்கள் அவர்கள். அப்படி இருக்கும்போது திரும்பி தன்னுடைய பிரச்சனை அதிகமாகும் போது தேவனை தேடுவார்கள், தேவனுடைய முகத்தை தேடுவார்கள் என்று நம்ம அநேக இடத்துல வேதத்துல வாசிக்க முடியும். நீங்க அந்த மாதிரி ஒருபோதும் இருந்துடாதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு கடன் பிரச்சனை மட்டும்தான், இதை காட்டிலும் அதிகமான பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். ஆண்டவரை விட்டு நீங்க பின்வாங்கி போனீங்கன்னா, ஆண்டவரை தேடாம விட்டு போனீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்க, எவ்வளோ இடத்துல தேடுனீங்க, எங்கெங்கேயோ ஓடுனீங்க, யாரும் உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கல, யாரும் இந்த பிரச்சனையில உங்களுக்கு உதவி செய்ய முன் வரல. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், உங்க புருஷனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். இன்றைக்கு நீங்க கடனை அடைத்து விட்டு நிம்மதியா இருக்கிறீங்க. எப்படி நீங்க ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடுனீங்களோ அதே போல ஆண்டவரை தேடுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு கேடும் உங்களுக்கு வராது என்று சொல்லி நான் வேத வசனத்தோடு அவர்களுக்கு புத்தி சொல்லுவேன். என் பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணவர்களுடைய தேவை சந்திக்கப்பட்ட உடனே, நம்முடைய பிரச்சனை முடிஞ்ச உடனே, அப்பா நம்ம என்ன கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்ட உடனே அப்படியே ஆண்டவரை விட்டு ஓடி போய் விடுவது, பின்வாங்கி போயிடுது. நம்மளோட தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே நம்ம தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, கெத்தா ஆண்டவரை விட்டுட்டு பின்வாங்கி போடுது. கிறிஸ்துவனா அப்படியே சும்மா போயிட்டு சர்ச்சுக்கு போகிறது வர்றது, வேதத்தை வாசிக்கிறது, அப்படியே மேலாக்கம். அதை தேவன் விரும்பவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஓடி ஓடி ஒளிந்த நாட்களை யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கென்று வைராக்கியமா அன்னைக்கு இருந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அன்றைக்கு உங்களுக்கு மற்றவர்கள் யாராவது உங்களுக்கு உதவி செய்தார்களா யோசித்து பாருங்கள். யாருமே செய்யல. தாவீதுக்கும் யாருமே செய்யல, ஆண்டவர் தான் அவருக்கு செய்தார். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதீங்க. அவர்கள் இப்பா இவனை மேற்கொண்டுமே என்று சொல்லி அவனை மகிழ விட்டுடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கும். ஏன்னா அநேக பேர் அவரை துரத்தி கொண்டு வந்தார்கள். அநேக பேர், தாவீது யாருக்கு எந்த துரோகமும் செய்யல, ஆனா அவரை துரத்தி 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 கொண்டே வந்தார்கள். அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அவர் ஆண்டவர் தாவீதை தப்புவித்தார். ஒவ்வொரு இடத்திலையும் அவரை தப்புவித்தார். அதே போலதான் இன்றைக்கும் நம்மளை தேவன் தப்புவிப்பார், தாங்குவார், சுமப்பார். அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா, ஆண்டவரோடு கூட வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அப்படி தொடர்ந்து வாசிப்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அன்னைக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை தொடர்ந்து துரத்தி கொண்டு வரும் பொழுது, தேவனே நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன்ப்பா, நான் உண்மைதான்ப்பா நோக்கி பார்க்கிறேன், வேற எந்த மனுஷனும் நம்பலப்பா, எல்லாம் மாயை மாயப்பா, எல்லாம் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்கப்பா, நீங்க மாத்திரம்தான்ப்பா சொன்னீங்கன்னா செய்வீங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டு அவருக்காக நம்ம வாழ்வோம். ஆனால் நம்முடைய பிரச்சனை முடிஞ்சதும் அவருக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடும். இதை தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு செய்தார்கள். ஆனால் அப்படி நாம் செய்யக்கூடாது. என் பிரியமான தேவஜனை, தாவீது ஒருபோதும் ஆண்டவருக்கு அப்படி செய்யவில்லை. முடிவு பெருந்தும் ஆண்டவருக்குள் அவர் நிலைத்திருந்தார். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. நான் அவங்களுக்கு நன்மை தான் செஞ்சேன், ஆனா அவங்க எனக்கு தீமை செஞ்சாங்கப்பா, அவர்கள் தான்ப்பா வெட்கப்பட்டு போகணும், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பான்னு சொல்லி இந்த இடத்துல தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்சுறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படியே 20வது வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமீன். நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ற வார்த்தை இதுதான். என் பிரியமான தேவச்சனமே, என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், என் ஆத்துமாவை காப்பாற்றி. ஏன்னா ஆத்துமாக்குள்ளத்தான் அந்த வேக்குள்ள போய் உட்காந்துக்குது, அந்த பாரம் ஆத்துமாக்குள்ளத்தான் போய் உட்காந்துக்குது. அந்த துன்பம் வந்தாலே போதும், அந்த ஆத்துமாக்குள்ள போய் அப்படி பிடித்து கொள்ளுது, பயம் அப்படி பிடித்து கொள்ளுகிறது. அப்ப நம்ம ஆண்டுட்டு அழுறோம் இல்லைங்களா, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் இல்லையா, சாதாரணமான ஜெபமா இருக்காது, கண்ணீர் தார தாரையா தேவ சமூகத்துல ஊற்றி நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும், உம்மை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இடத்துல நம் தாவீதை போல ஜெபிப்போமாக. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கும், அதை மாற்றி போட தேவன் வல்லவர் என்பதை நாம் விசுவாசித்து ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வார்த்தையை.
நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த பாடுகளிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் பாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லைப்பா. எனக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் உங்களுக்கு நன்மையானதை செய்வேன் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். எப்ப உனக்கு ஒரு நன்மை நீ பெற்றுக்கொண்ட பின்னாடி, தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை வந்த பின்னாடி, தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி கிடைத்த பின்னாடி, நான் தான் கர்த்தர், நான் தான் இதை உனக்கு செய்தென்பதை நீ அறிந்து கொள்வாய். பிரியமான என் மகனே மகளே என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். என் பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் கர்த்தர் என்று ஆண்டவரால் சொல்ல முடிகிறது. உங்களுக்கு என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகள், வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்க வெட்கப்பட்டு போன இடத்துல நான் உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையும், அவருடைய கற்பனையும், அவருடைய கட்டளை நம்ம கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வது போல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. வாசிப்போம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து எழுதுகிற வார்த்தை. இயேசு கிறிஸ்துடைய தீர்க்க தரிசனமாய் ஏசாயா மூலமா எழுதப்பட்ட வார்த்தை. ஏன்னா எல்லா ஜனங்களும் ஆண்டவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரல் எடுக்கிறாங்க. ஏன்னா அதை சொல்லி கொடுத்ததுனால அந்த ஜனங்கள் அப்படியே கூப்பிடுகிறார்கள், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி. அப்படி சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போகும் பொழுது, அந்த இடத்துல நிற்க வைக்கும் பொழுது அவர் எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஹல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க ஆண்டவரை அடிச்சாங்களாம். என் பிரியமான தேவச்சனமே. இன்னைக்கு நான் தான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லையே, நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன்னு சொல்லி நம்ம கதறுகிறோம், புலம்புகிறோம், வேதனைப்படுகிறோம். நமக்காக இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாத அவர் பட்ட பாடுகளை இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவர் அடிச்சாங்களாம். அவர் முதுகில் என்ன பண்ணாங்களாம், காரி துப்பினார்களாம், தாடை மயிரை பிடிச்சு இழுத்தாங்களாம், ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்நீர் அவர் மூஞ்சில துப்பினாங்க, கன்னத்துல அரைந்தார்கள் என்று கூட நம்ம வேதவசனத்துல வாசிக்க முடியும். இப்படி எல்லாம் செய்தாங்க. அவர் பொறுமையா இருந்தாராம். அவர் நினைத்து கூட பார்க்காத காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது. அவர்களை அடித்தார்கள், உமிழ்நீர் மூஞ்சில காரி துப்பினார்கள், சிலுவையில அறையும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் கத்தினார்கள். எவ்வளோ நன்மை செய்தார் அந்த ஜனங்களுக்கு. எல்லா ஜனங்களும் நல்ல நன்மைகளை பெற்றுக்கொண்டு இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூப்பிடப்பட்டார்கள். என் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் தான் நமக்கு துரோகம் செய்வார்கள். நம்ம வெட்கப்படுத்தும்படி வெட்கப்பட்டு போகிற மாதிரி காரியங்களை அவர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம கூடவே இருந்து நமக்கு குழி வெட்டுகிறவர்கள் அவர்கள் தான். ஏன்னா நம்ம கூடவே இருந்து நம்ம என்னென்ன சூழ்நிலையில் இருக்கோ, நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அப்படி கண்காணித்து கொண்டே இருந்து நமக்கு சத்துருவை போல சில நேரத்தில் அவர்கள் வலையை விரிப்பார்கள். நம் பார்க்க வேண்டியது தேவனை மாத்திரம்தான், நம்ப வேண்டியது தேவனை மாத்திரம்தான், அவரை மாத்திரம்தான் இந்த பூமியில நம்ம சார்ந்து நம்முடைய முழு இருதயத்தோடு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு என்னை தேடு, என்னோட கூட சார்ந்து வாழு, என்னை நம்பி இரு, நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்கிறார். கூட நண்பர்கள் பழகலாம், உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அநேக பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிற நண்பர்கள், நல்ல நண்பர்களும் இந்த பூமியில இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தானியேல், சாத்ராக், மேஷாக்கெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் நண்பர்களாக ஒருமித்து வாசம் பண்ணதும் ஜெபித்ததும் நம்மளால் பார்க்க முடியும். சில பேர் குழி வெட்டுவதற்கென்றே சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களா இந்த இடத்துல காணப்படுவார்கள். நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வார்த்தையும் 27வது வார்த்தையும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போகணுமோ அந்த இடத்துல தேவன் நம்மளை தலையை நிமிரச் செய்வார். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று
சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. எப்ப என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்ல, அவரை துதிக்கும் போது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா மென்ஷன் பண்ண அழகான வார்த்தை. எந்த சூழ்நிலை நம்ம வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையில இருந்தாலும் நம்முடைய துதி குறையக்கூடாது, நம்முடைய ஜெபம் குறையக்கூடாது, அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய கண்கள் குறைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம துதித்து கொண்டே இருக்கும் பொழுதுதாங்க எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அவங்க போய் பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து போட்டெல்லாம் ஒன்றும் செஞ்சிட கிடையாது, துதிச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்க துதிச்சாங்களாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எவ்வளவோ அற்புதங்களை செய்து காண்பித்தார். ஆனாலும் அவர்கள் புத்தி மாறவே இல்லை. அப்படியே துதிச்சாங்க, அழகா எக்கால ஊதுனாங்களாம், துதிச்சாங்களாம், ஆர்ப்பரித்தாங்களாம். அந்த எரிகோ சுவர் அப்படியே விடிந்து விழுந்ததை நம்மளால் வாசிக்க முடியும். அப்படித்தான் நம்மளும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடாம கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எவ்வளவு அழகா எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கேன். பிரியமான தேவச்சனமே, அவர்தான் நமக்கு ஆண்டவர், அவர்தான் என்று சொல்லி அவரையே நம்ம சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய துதி குறையக்கூடாது, நம்முடைய ஜெபம் குறையக்கூடாது, அவரை தேடுவது குறைந்து போகக்கூடாது. நாம் இப்படி இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமா நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திப்பார். ஏன்னா இந்த இடத்துல அழகா எழுதியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்கு சோர்வு வந்துச்சுன்னா நம்ம ஜெபிக்க மாட்டோம், நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வந்துச்சுன்னா நம்ம ஜெபிக்க மாட்டோம், அப்படியே துவண்டு போயிடுவோம். அப்பா நான் அப்புறமா ஜெபிக்கிறேன், என்னால் முடியலப்பான்னு சொல்லி. இல்லை, அந்த நேரத்தில் நம்ம துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கேட்டு, அப்பா நம்ம பிள்ளைங்க நம்மளை உண்மையாய் தேடுகிறார்கள், நம்ம தேவன் அப்போ யோசிப்பார், நம்முடைய பிள்ளைகள் நம்மை உண்மையாய் தேடுகிறார், நம்முடைய முகத்தை தேடுகிறார்கள், நம்மை நம்புகிறார்கள், நாம் தான் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்கு திருப்தியான உணவை கொடுப்பேன், உங்க ஆத்மா திருப்தியா இருக்கும், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நமக்கு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கார். வாக்குத்தத்த வசனத்தை நீங்க படித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கூட நான் அநேக முறை என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஃபீஸ் கட்டும் பொழுது அநேக நேரத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். இந்த வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு நீங்க சொல்வீங்களே ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, நீர் என்னை அழைத்தீர் அல்லவா, நீர் என்னை தெரிந்து கொண்டீர் அல்லவா, என் குடும்பம் உம்முடைய குடும்பம் அல்லவா என்று சொல்லி நான் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நான் சமூகத்தில் கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் எனக்கு அழகான ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு மனுஷன் அழகா எங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டுமோ அந்த ஃபீஸ் தொகையை அதுக்கும் மிச்சமாவே கொஞ்சம் வச்சு கவர்ல கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரை அறியாத மனுஷன். எங்க இடத்துல ஒரு கேள்வியும் அவர் கேட்கவில்லை, ஒரு வார்த்தை கூட, இன்னத்துக்கு பணம் வேணும், எதுக்கு உங்களுக்கு பணம் வேணும், ஏன் உங்களால கட்ட முடியாத, ஒரு வார்த்தை கேட்கல. பிரியமான தேவச்சனமே, ஏன் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், அநேக முறை இந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லிக் கொண்டே இருந்தேன், ஓயாமல் அவரையே நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களேப்பா, உங்களுடைய வார்த்தை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யுங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் தொகையை நீங்க கொடுங்கப்பா, அப்பா நீங்க தான்ப்பா கொடுக்கணும் என்று சொல்லி இரவும் பகலும் அவருடைய முகத்தையே நான் தேடினேன். நான் வெட்கப்பட்டு போகவே இல்லை, என் மகன் வெட்கப்பட்டு போகவே இல்லை. என் பிரியமான தேவச்சனமே, அந்த இடத்துல கட்ட வேண்டிய ஃபீஸ் தொகையை தேவன் அல்ல சரியா எங்களுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஏன்னா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அழகா ஆயத்தப்படுத்தி சரியாய் ஒரு ஆளை கொடுப்பார். ஏன்னா நம்மளுக்கு சோர்வு வருவது சகஜம், பலவீனம் வருவது சகஜம். அதன் மத்தியிலும் நாம் தேவனை தேடுகிறோமா, அவருடைய மார்போடு நம்ம போய் சாய்ந்து கொள்ளுகிறோமா என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளோனா இருக்கட்டுமே அவரை தேடுவது நாம் குறைந்து போகவே கூடாது. அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும், நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. என் தந்தையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்க சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எத்தனை சத்துருக்கள் எழும்பினார்கள் ஆண்டவரே, அந்த சத்துருக்கள் மித்தம் எங்களால் செபிக்க முடியாம போச்சு, பலவீனங்கள் வந்துச்சு ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்னால் செபிக்க முடியலையே, இந்த உபத்திரத்தில் என்னால் செபிக்க முடியலையே, இந்த வலி வேதனையில் என்னால் செபிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கதறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. அவர்கள் துதிக்கும்படி அவர்கள் இருதயத்தை பக்குவ
பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை தேடும்படி உம்முடைய மார்பில யோவானை போல சாய்ந்து கொள்ள அவளை கர்த்தாவே நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கப்பா, ஊற்றுங்கப்பா. உம்முடைய அன்பை அவள் இருதயத்துல ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ராஜா. உம்மை தேடட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யுங்கப்பா. ஆம் தகப்பனே, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக, பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்காக, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையே, பிள்ளைகள் எப்படி என் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுவாங்கன்னு சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எக்ஸாம் எழுதுகிற தேர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அப்பா வெட்கப்பட்டு போகாத படிக்க அவர்களுக்கு ஒரு அனுகூலமான வாசல் கதவை திறந்துருளுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நானே கர்த்தர் என்பதை நீ அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொன்ன உடைய வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுமே அறிந்து கொள்ளட்டும், இன்னும் உம்மை துதிக்கட்டும், இன்னும் உடைய அன்பை ருசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அப்படியே செய்வதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போது இந்த வேத வசனத்தின்படி உம்மை நோக்கி பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே கர்த்தர் என்பதை நிரூபிப்பீராக. நீரே உடைய வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமாய் செழித்திருக்க செய்வீராக. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா.